பெர்சாத்துவைச் சேர்ந்த அபுபக்கர் நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் இஸ்தானா ஆராவ் நகரில் பெர்லிஸ் ராஜா துவாங்கு சையத் சிராஜுடின் ஜமாலுல்லாய் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 15வது பொதுத் தேர்தலில் பெரிகாத்தா நேஷனல் 15 சட்டமன்றங்களில் 14 இடங்களை வென்றது. 9 பாஸ் கட்சிக்கும் மற்ற 5 பெர்சாத்துவுக்கும், அதே நேரத்தில் PKR மூலம் பக்கத்தான் ஹரப்பான் ஒரு இடத்தையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. பெர்சாத்துவின் அபுபக்கர் ஹம்சா பெர்லிஸ் மந்திரி பசாராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அலோஸ்டாரின் நாடாளுமன்ற உறுப்பினரான அஃப்னான், பாஸ் தனது கொள்கைகள் மதிக்கப்படும் வரை எப்போதும் நண்பர்களை ஏற்றுக்கொண்டதாகவும், இடங்களை விட்டுக் கொடுப்பது, பிரச்சாரங்களில் உதவுவது, நிதி திரட்டுவது மற்றும் அதன் கூட்டாளி தேர்தல்களில் வெற்றி பெற உதவுவதற்காக இரவும் பகலும் உழைப்பது உள்ளிட்ட பலவற்றை தியாகம் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாஸ் ஒருமித்த கருத்தையும் நட்பையும் பாதுகாக்க தனது சொந்த உணர்வுகளை ஒதுக்கி வைக்க தயாராக இருந்தது என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். 15வது பொது தேர்தலில் பாஸ் கட்சி அதிக எண்ணிக்கையிலான இடங்களை வென்றது. ஆனால் கூட்டாளியிடமிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க ஒப்புக்கொண்டதாகவும், அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக சட்டப்பூர்வ அறிவிப்புகளில் கையெழுத்திட்டதாகவும் அவர் கூறினார். ஊடகங்களின் அழுத்தம் இருந்த போதிலும் அதன் கூட்டாளி எதிர்கொள்ளும் உள் பிரச்சனைகளின் போது அவர்களின் உறவை பாதிக்காமல் இருக்க பாஸ் கட்சி அமைதியாகவே இருந்தது. இன்று அந்த நண்பர் தனியாக நடக்க தேர்ந்தெடுத்துள்ளார். நாங்கள் இல்லாமல் அவர்கள் போதுமான வலிமையானவர்கள் என்று நம்புகிறார். அது சரி, நீங்கள் செல்ல விரும்பினால் செல்லுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்களே செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செயல்பாட்டு அறைகளை அமைக்கவும், கதவுகளை தட்டவும், சுவரொட்டிகளை அமைக்கவும், பதாகைகளை தொங்கவிடவும், சிராமா இடங்களை ஏற்பாடு செய்யவும், பாதுகாப்பை நிர்வகிக்கவும் அனைத்தையும் நீங்களே செய்யுங்கள் என்று அவர் கூறினார். பாஸ் அதன் கூட்டாளியின் புறப்பாடு காரணமாக இழக்க எதுவும் இல்லை என்றும், அதன் போராட்டங்களை தானே தொடரும் என்றும் அஃப்னான் எச்சரித்தார். எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி. உண்மையான நண்பர்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியதற்கு நன்றி என்று அவர் தெரிவித்தார். அஃப்னானின் கருத்துகள் ஒரு கட்சியின் துரோகத்தை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புதிய பெர்லிஸ் மந்திரி பசார் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து சில தலைவர்கள் பெர்சாத்துவை நுட்பமாக விமர்சிக்க தொடங்கியதை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே பாஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரிக்கு தமது கருத்தை வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் விழுங்குகிறார்கள். கூட்டாளிகள் போட்டியாளர்களாக மாறலாம், ஆனால் கடவுள் விரும்பினால் நாம் போட்டியாளர்களை நண்பர்களாக மாற்றலாம் என்று அக்மால் தெரிவித்துள்ளார். புதிய மந்திரி பசாரின் நியமனத்திற்கு பிறகு அமாட் ஃபத்லி ஷாரி அண்மையில் பாஸ் பெர்சாத்து உறவுகளை கேள்விக்குள்ளாக்கினார். தமது முகநூல் பதிவில் ஒரு கூர்மையான கருத்தை வெளியிட்டார். முன்னாள் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் விழுங்குகிறார்கள் என்று பதிவிட்டிருந்தார். முன்னாள் பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லியின் ஆதரவை வாபஸ் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஃபத்லி பெர்சாத்துவிடம் வலியுறுத்தினார். இந்நிலையில் பெர்லிஸ் அரசியல் கொந்தளிப்புக்கு மத்தியில் அம்னோவிற்கும் பாஸ் கட்சிக்கும் இடையிலான அரசியல் கூட்டணியான முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிக்க அக்மால் முன்மொழிந்தார். பெரிகாத்தானை முழுவதுமாக கலைத்து முஃபாகாட் நேஷனலை மீண்டும் ஏன் நிறுவக்கூடாது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அக்மால் கேள்வி எழுப்பினார். அமாட் ஃபத்லி இந்த ஆலோசனையை வரவேற்றுள்ளார். இது உம்மா ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கும் முக்கியமானது என்று கூறினார். தமான் டேசா பெட்டாலிங்கில் உள்ள நர்சரியில் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் 26 வயது பெண் கைது செய்யப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். நர்சரியில் பராமரிப்பாளராக இருக்கும் அந்த பெண் இந்த வழக்கில் ஒரே சந்தேக நபர் என்று செராஸ் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஐடில் போல்ஹசான் தெரிவித்தார். 6 முதல் 9 மாதங்கள் வரையிலான குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் 3 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சந்தேக நபர் டிசம்பர் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும், இந்த வழக்கு குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31(1)A கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த குற்றத்திற்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 50,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இதுவரை ஒரு சந்தேக நபர் மட்டுமே இதில் ஈடுபட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கேமராவில் பதிவான துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான குழந்தைகளில் ஒன்றின் தாய் இந்த சம்பவத்தால் தாம் அதிர்ச்சியுற்றதாக தெரிவித்துள்ளார். தமது 6 மாத குழந்தையை பராமரிப்பாளர் தூக்கி எறிந்து உருட்டி அறைவதை CCTV காட்சிகள் காட்டுவதாக அவர் தெரிவித்தார்.
மேகலை பரதாலயா நடன அகாடமியின் சலங்கை பூஜை சமர்ப்பண விழா தலைநகர் சோமா அரங்கில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், பரதக்கலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு புனித கலை என்றும், அந்த கலையை நன்கு கற்று தேர்ந்து தான் பெற்ற கலையின் மூலம் மென்மேலும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கில் பரதம் கற்றுக் கொடுத்து வரும் ஆசிரியை திருமதி மணிமேகலைக்கு தமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் பரதக்கலைக்கு அவ்வளவு ஆதரவு இருந்ததில்லை. ஆனால் தற்போது இக்கலைக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. அதற்கு காரணமாக விளங்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். அவர்கள் நினைத்திருந்தால் எத்தனையோ விதவிதமான நடனங்கள் தற்போது இருக்கின்றன. ஆனால் நம் கலைகளில் புனிதமான இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன் என்று கூறினார். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள். எனவே இக்கலையை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது என்று அவர் கூறினார். பாப் உலகின் நடன மன்னன் மைக்கேல் ஜாக்சன் ஒரு சர்வதேச விழாவில் கலந்து கொள்வதற்காக பல நாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடனங்களை ஆட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான பயிற்சிகளையும் எடுத்து அந்த விழாவில் நடனங்களை படைத்தாராம். ஆனால் இந்திய கலையான பரதநாட்டியத்தை மட்டும் அவர் ஆடாமல் வேறொரு பெண் வந்து ஆடிச் சென்றாராம். இதற்கான காரணத்தை பத்திரிகையாளர்கள் கேட்க, எல்லா நாடுகளின் நடனத்தையும் கற்றுக்கொள்ள என்னால் முடிந்தது. ஆனால் பரதம் அவ்வளவு எளிதாக இல்லை. உண்மையில் பரதம் தெரிந்து கொண்டால் எந்த நாட்டின் நடனத்தையும் எளிதாக ஆட முடியும். ஆனால் பரதத்தை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்று தெரிவித்தாராம். அந்த அளவுக்கு பரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த கலையை பயின்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். நடன மணிக்கு காலில் சலங்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நடனத்துக்கு இசை மிக மிக அவசியம். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு இசையை சிறப்பாக வழங்கிய இசை கலைஞர்களுக்கும் தமது நன்றிகளை அவர் தெரிவித்தார். நடன மணிகளின் பல்வேறு வகையான அபிநயங்கள் காண்போரை மகிழ்வித்து கரவொலியிட வைத்தன. வண்ணமயமான ஆடைகளோடு மாலை அணிந்து மனம் முழுக்க இறைவனை நினைந்து உருகி உருகி சலங்கையால் இறைவனுக்கு அவர்கள் சமர்ப்பணம் செய்தனர். மாணவ செல்வங்களுக்கு நற்சான்றிதழை எடுத்து வழங்கினார் ஓம்ஸ் பா தியாகராஜன். விருந்து உபசரிப்போடு இனிதே நிறைவுற்றது விழா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.